தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர் கே என் நேரு கைதாகின்றார். அமைச்சர் கே என் நேரு கைதாகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தமிழக நகர்ப்புறத்துறை அமைச்சர் கே என் நேரு திமுகவின் முதன்மை செயலாளராக உள்ளார். கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் அமைச்சரவைகளில் அமைச்சராக பதவி வகித்துள்ளார். திமுகவின் மாவட்ட செயலாளராக பதவி வகித்துள்ளார். தற்பொழுது இவரது மகன் பெரம்பலூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார். அவருடைய பெயர் அருண் நேரு. இவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக இவர் எளிய பின்புலம் கொண்டவர். ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கோடிக்கணக்கான சொத்துக்களை இவர் சேர்த்துள்ளார். தற்பொழுது திமுக அமைச்சரவையில் ஒரு முக்கியமான அமைச்சராக உள்ளார். நகராட்சி துறையில் 2500 பேருக்கு மேல் வேலை வாங்கி தருவதாக கூறி ஒவ்வொரு வருடமும் 25 லட்சம் 30 லட்சம் ரூபாய் வரை வசூல் செய்திருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. தமிழக காவல்துறைக்கு நடவடிக்கை எழுதும்படி கடிதம் எழுதியுள்ளது. இந்த சூழ்நிலையில் திமுக மௌனமாக உள்ளது. கே என் நேரு அச்சத்தில் உள்ளார். கே என் நேரு அவர்களை அமலாக்கத்துறை கைது செய்ய முடிவு செய்துள்ளது. பீகார் சட்டசபை தேர்தல் நடைபெற்று வருகிறது. வருகிற 14ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. பீகார் தேர்தல் முடிந்த பின்பு பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனையை கையில் எடுக்க உள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளதால் ஆதாயத்துக்காக பாஜக இந்த நடவடிக்கையை தீவிரப்படுத்த உள்ளது. கே என் நேருவை அமலாக்கத்துறை மூலமாக கைது செய்ய பாஜக திட்டமிட்டுள்ளது. பீகார் சட்டசபை தேர்தல் முடிவடைந்த பிறகு இந்த நடவடிக்கை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முடிவடைந்த பிறகு அமைச்சர் கே என் நேரு அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்படுவார் என்று கூறப்படுகிறது.